சார் கூட ஒரு 10 மாதமாக வேலை செஞ்சுட்ருக்கேன். நிறையா பேசியிருக்கேன். பர்சனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், இது ஒன்று சொல்ல முடியல. ரூம்குள்ளே போவேன், இப்படி பார்ப்பாரு, வான்ற மாதிரி பேச மாட்டார். பார்ப்பாரு, பேச ஆரம்பித்தா உட்கார கேட்பாரு. சரி ஸ்பாட்லேயே சொல்லிடலான்னு போனேன். ஸ்பாட்டில் போனால் குட் மார்னிங் சொல்கிறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்காரு, ஆர்டிஸ்டாக பார்த்துட்டு இருக்காரு, நடுவில் கேப்பில் போனால் சேர்க்குறாரு. இப்படி போகிறாங்க, ஏஞ்சி போகக்குள்ள கூட பார்க்க மாட்டேன். அப்படி நின்று பார்த்தேன், முடியல. எடிட்டில் வந்தாலும் கதவு தந்தோடனே முடிஞ்சு வச்சா தான் கேட்பாரு. போகக்குள்ள அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுன்றாரு. என்னன்னா எனக்கு வந்து ஒரு 2 டேரக்டர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. லைஃப் டைம் இப்போ இல்லை, லைஃப்பில் என்னைக்காவது ஒர்க் பண்ணிடணும். எதனா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தேன். அதில் பாலா சார் ஃபஸ்ட்டு. அது இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்குன்றதுலாம் என்னால் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஒரு பொருளும் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு கிடைச்சிச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாகும், அதோட இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகும். இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அது ஓகே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடும். எனக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகுது பாலா சார் கூட ஒர்க் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு சொல்ல முடியல, இங்கே சொன்னதுக்கு தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் கங்காணிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் நான் நினைக்கிறேன். ஒரு உலக தரத்தில் ஒரு படம் தமிழில் முயற்சி பண்ணணுங்கிற ஆதங்கத்தில் எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஆதங்கத்தை பாலா வடிவம் கொடுத்துருக்காரு. இது பாலாவோட படம். இதில் நான் வரும் நடிகன் மட்டும் தான் பாலா சொன்னதை செஞ்சேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து அதர்வா, தன்சிகா, வேதிகா எல்லாருமே பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேர் இந்த முடியை வெட்டிக்கிறது, மொட்டை அடிச்சுக்கிறது கூட ஈஸி. லாங் ஹேர் வச்சுக்கிறது ஓகே. முடியை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்கன்னா பாலாவோட மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த மாதிரி கட் பண்ணாங்க. உடனே அடுத்த நிமிஷம் அவ்வளோ பேரும் 500 பேரும் 90 நாளும் அவரோட வாயை பார்த்துக்கிட்டே அவர் கமாண்ட் என்ன கொடுப்பாருங்கிறத பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணாங்க. மற்றபடி இது பாலாவோட பெஸ்ட் ஃபில்ம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் மிகப்பெரிய உயரத்தை எட்டுவாங்க. செலியன் வந்து இந்திய லெவலில் பேசப்படுற ஒளிப்பதிவாளர் இந்த படத்துக்கு அப்புறம் வருவார். ஆல் தி பெஸ்ட். படம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் அட்டம்ப்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு முயற்சி எடுத்துக்கணும்னு நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு அவங்களோட பெஸ்ட் ஒர்க்காக இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு படத்தில் நானும் இருக்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த, என் மேலே அன்பாகவும் என் வளர்ச்சியில் அக்கறையாகவும் இருக்கிற சகோதரர் பாலா அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.